வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது தை மாத ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த தை மாதம் அதாவது மீன ராசிக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறேங்க. இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்க அப்படின்னா, நிகழும் மங்களகரமான சோபகிருது வருடம் தை மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில் சதய நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் கும்ப ராசியில் தனுசு லக்னத்தில் அதுவும் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி 318 டிகிரியில் ராகு பகவானுடைய திசையில் தாங்க இந்த தை மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா, மீன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் பார்த்திங்க அப்படின்னா, குரு பகவானுடைய நட்சத்திரமான அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய அதாவது சனி பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி, அதாவது பார்த்திங்கன்னா மீனராசி. இப்போ மீன ராசிக்காரங்களுக்கு அதிபதி யார் அப்படின்னா, அதாவது சனி பகவான், குரு பகவான். மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்க்கும்போது, இப்போ நாம் போக வேண்டிய ஆலயம் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா, அதாவது மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுங்க. மதுரையில் இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தால் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரின்றது பார்க்கும்போது மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு எப்போ போகலன்னா, எந்த டைமில் வேணும் போகலாம், எந்த டேட்டில் வேணும் போகலாம், இப்போ தான் போகன்றதெல்லாம் இல்லை. ஆனால் அதே மாதிரி போயிட்டு வந்தால் ஒரு நல்லது நடக்குன்றது ஒரு ஐதீகம். கண்டிப்பாக அங்கே தான் போயிட்டு வரணும். அப்போ எதையும் தாண்டி அப்படி பார்த்திங்க அப்படின்னா, இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இப்போ 7.5 சனி. அந்த 7.5 சனின்னு சொல்கிறது விரையச்சனி. இப்போதைக்கு நடக்கிறது விரையச்சனி. ஏன்னா இந்த ஒரு வருஷ காலமாக மீன ராசிக்காரங்களுக்கு 7.5 பிடிச்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டம். கிட்டத்தட்ட இந்த 2023 ஃபுல்லாகவே ரொம்ப போராட்டம். இதுதான்றதெல்லாம் இல்லை. மண்மனையை இழக்கணும், நகை நெட்டை அழிக்கணும், கடனாடை ஆகணும், தொழிலில் முடங்கணும், அதாவது நண்பனை கூட பகையாகணும், மொத்தத்தில் சொந்த பந்தம் கூட விரோதியாகணும். அந்த மாதிரி நேரம் தான் இந்த 2023. சரி, ரைட். 24வது நல்லா இருக்குமா? அதுவும் பார்த்திங்கன்னா தை பிறந்தா வழி பிறக்குன்னு சொல்லுவாங்க. தை பிறந்திருக்குது, ஏதாவது நல்லது நடக்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஏக்கங்கள் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளாரையும் இருக்க தான் செய்யுதுங்க. அப்படி பார்த்திங்கன்னா இந்த 2024 அது மெயினாக இந்த தை மாதம் பிறக்கக்கூடிய தருணமெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு நேரம். கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா, இந்த தை மாதம் உங்களுக்கு பார்க்கும்போது முழுவதுமே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா, மிக ஒரு அருமையான ஒரு நேரம் தான். 7.5 சனி ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு பக்கம் கஷ்டத்தை கொடுத்துட்டு இருந்தாலும், உங்கள் கிரகத்துக்கு அதிபதி குரு பகவான் இல்லையா? அப்படி பார்த்தீங்கன்னா பழமொழி சொல்லுவாங்க, குரு கொடுப்பார் எவரை தடுப்பார். குரு கொடுக்கறது யாராலையுமே தடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் குரு கொடுத்தா கோடி கோடியே கொடுத்துருவார். அப்போ என்னதான் குரு கொடுப்பார் அப்படி பார்த்தீங்கன்னா, சனி கெடுப்பார் எவர் கொடுப்பார். குரு கொடுக்கறது யாரும் தடுக்க முடியாது, ஆனால் சனி கெடுக்கிறது யாராலையுமே அதாவது தடுக்க முடியாது. அப்போ அந்த சனி உங்களுக்கு 7.5 சனியாக இருந்து தடுக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்துக்குள்ளார ரொம்ப கவனமாக நிதானமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இப்போ நடக்கிறது குடும்ப குரு. அப்போ குடும்ப குருவாக இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார என்ன ஆகுன்னா, தேவையில்லாத சிக்கல் வரும். சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லை, படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை. கோயிலுக்கு போல நினச்சா போக முடியல, நல்ல நாள் கண்டதான் சண்டையே வருது. காசு பணம் இல்லைன்னா கூட நிம்மதியாக இருந்துருவோம். காசு பணம் இருந்தால் தான் நமக்கு பிரச்சனையே. அதாவது எப்படியாவது வாழலாம் அப்படின்னு நினச்சா நம்ம இந்த உலகத்தில் வாழ்ந்துடலாம். ஆனால் இன்றைக்கி இப்படி தான் வாழணும் அப்படின்னு நினச்சதுனால ஒரே ஆராட்டம் போராட்டம் மட்டும்தான் அனுபவிச்சுட்ருக்குறோம். கிட்டத்தட்ட இந்த ஒரு வருஷ காலமாக கிட்டத்தட்ட இவ்வளோ தான் கஷ்டம் இல்லை. கண்டதம் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையம் பண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகாத கொடுமையாக பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி. ஏன்னா விரையச்சனி இல்லைங்களா? அதனால் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. முடிஞ்ச வரைக்கும் வண்டி வாகனம் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். அது புதுசாக எடுத்தாலும் சரி, பழைய வண்டி வாங்கினாலும் சரி, இல்லை ஓட்டும் போதும் சரி, கொஞ்சம் கவனமாக ஓட்டுறது நல்லது.
அதே மாதிரின்றது பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நல்லதுன்னு போனால் பொல்லாப்புன்ற பேர் தான் வரும். அதே சமயத்தில் வந்து வீட்டில் ஒன்று சொல்லுவாங்க, நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் அதனோட விளைவை கண்டிப்பாக அனுபவிப்போம். அனுபவிச்சாச்சு. ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த ஒரு வருஷத்துலேயே ரொம்ப கஷ்டம். அதனால் என்ன அப்படின்னா இடம் மாற்றி உட்கார்றது நல்லது. எப்பயுமே சனி பிடிச்சா இடம் மாறி உட்கார்றது யாருக்காக இருந்தாலும் நல்லது. சரிங்களா? அதே மாதிரி வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சுப செலவு பண்ணிக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து சனி வந்து நம்மளை உட்காந்துட்டாரு, அப்போ சிரமம் கொடுப்பாரு. நாம் என்ன பண்ணணும்? புத்திசாலித்தனமாக கடன் வாங்கி ஒரு இடம் கிரையம் பண்ணணும். கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணணும். கடன் வாங்கியாவது வீடு கட்டணும். கடன் வாங்கியாவது வீடு ஆல்ட்ரு பண்ணணும். இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா தலைக்கு வர செலவு தலைப்பாக்கோட போயிடும். அப்போ பொதுவாக என்ன அப்படின்னா மகர ஏதாவதுன்றது வந்து பார்க்கும்போது இன்றைக்கி இந்தவுடைய மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு 100% எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்பார்ப்பு, அதாவது சனிக்கு பிடிக்காது. பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ இந்த மகர ராசிக்காரங்களுக்கு அடுத்தது முடிய போகுது. ஏன்னா அவருக்கு கடைபாகம். மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் ஆரம்ப ஸ்டேஜ். அப்படின்னா 1 வருஷம் தான் ஆகுது. அப்போ கிட்டத்தட்ட இன்னும் எத்தனை வருஷம் இருக்குதுன்னா 6.5 வருஷம் இருக்குது. இப்போ இந்த 6.5 வருஷம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது மீனராசிக்காரர்களுக்கு நல்லது. அப்போ அதே மாதிரி சொந்த பந்தத்துக்குள்ளாரெலாம் பார்த்திங்கன்னா செஞ்சு பாவின்ற பேர் தான். பார்த்து பட்டம், அதாவதுன்றது பார்த்தும் பாவின்ற பட்டம் வாங்கிட்டு தான் உட்காரோட நிலைமை தான் இந்த மீனராசிக்கு. அப்போ இது தவிர உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இன்றைக்கி வந்து அதாவது உங்கள் ராசி வந்து உபய ராசின்னு சொல்லுவாங்க. உபயராசிக்கு வந்து 7-11 கூடியவன் மாரகாதிபதி. அப்போ 7-11 கூடியவன் மாரகாதிபதி போது உங்கள் சுய ஜாதகத்தில், அதாவது சனி திசையோ புதன் திசையோ அல்லது சனி புத்தியோ புதன் புத்தியோ இது நடந்தது அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால் உங்கள் ஜாதகத்தில் சனி திசையோ புதன் திசையோ நடக்குதுன்னு பாருங்கள். கண்டிப்பாக நடந்ததுன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அதே மாதிரின்றதை பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு இப்போ நம்ம என்ன தான் கிரகம் நல்லா இருந்தாலும் நமக்கு வாஸ்து ஒரு பக்கம் நமக்கு நல்லா இருக்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்கள் கிரகத்துக்கு வந்து வாஸ்துன்றது எந்த பக்கம் உட்காந்தா நல்லதுன்னா இன்றைக்கி மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு தெற்கு வாசல் உட்கார்றது ரொம்ப நல்லதுங்க. சரிங்களா? ஏன்னா வாஸ்துப்படி நம்ம வந்து ஒரு வீடு அமைச்சு உட்கார்றது வந்து நமக்கு புண்ணியம். அப்படி இல்லைன்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒரு ரூபா அந்த வீட்டில் இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்தவுடைய மீன ராசியில் பிறந்தவங்க தெற்க பார்த்து உட்கார்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குரு பகவானுடைய அதிபதியில் பிறந்ததுனால இன்றைக்கி நவரத்ன கல் அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இந்த 9 நவரத்ன கல்லில் உங்கள் ராசிக்கு உகந்தது புஷ்ப ராகம். அந்த கல் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதிகமாக மஞ்சள் யூஸ் பண்ணுங்கள், நல்லது. மஞ்சள் ஆடை, ஏன்னா குரு பகவானுக்கு உகந்தது மஞ்சள் கலர். மஞ்சள் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. இதை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை ராகு காலம் 10 to 12 மணிக்கு உங்கள் பக்கத்தில் ஏதாவது துர்க்கையோ அல்லது தட்சிணாமூர்த்தி கோயிலோ இருந்தால் வழிபடுறது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. வெள்ளிக்கிழமை 10 to 12 ராகு காலத்தில் போடணும், அது ரொம்ப நல்லது, மனசுக்கு அமைதி கொடுக்கும். அப்போ இதையும் தாண்டி நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் என்னென்னா நவகிரகத்தை சுற்றிட்டு வர்றது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. பொதுவாக இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் கண்டிப்பாக சொல்கிறேன்னா 100% பலனை கொடுக்குற மாதிரி கொடுத்து நமக்கு விரயம் பண்ணிவிடுவார். அப்போ இந்த தை மாதத்துக்கு நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன? அதாவது வீடு கட்டுவோமா? கண்டிப்பாக கட்டுறதுக்கு உண்டான வாய்ப்பு முன்னையே சொன்னேன். கடன் உடனே வாங்கியாவது சுப செலவு பண்ணுங்க. சரி, கல்யாண பலன் எப்படி இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 4ஆம் பாவகத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கும் அதிபதி. ஏன்னா இன்றைக்கி 7ஆம் பாவம் தான் திருமணக்காரகன்னு சொல்லலாம். அப்படி பார்த்தீங்கன்னா அவருக்கு அதிபதி யார்? புதன். புதன் போய் 10ல் உட்காந்துருக்கிறார். அப்போ தொழில் ஸ்தானம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அப்போ தொழில் வந்து உங்களுக்கு நினச்ச மாதிரி அமையும். அப்போ உங்களுக்கு 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு புதன் இருக்கிறதுனால தொழில் நல்லாயிருக்கும். 7ஆம் அதிபதி புதனாக இருக்கிறதுனால, ஏன்னா ஆயக்கலைகள் 64க்கு அதிபதி யார் அப்படின்னா புதன் பகவான் தானுங்க. அப்படி இருக்கும்போது இந்த தை மாதம் ஓரளவுக்கு திருமண தடைகள் விலகி திருமணம் ஓரளவுக்கு கைக்கூடி வருங்க. ஆனால் உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதா அப்படின்றத ஒரு தடவை பாருங்கள். அப்போ இதையும் தாண்டி புத்திரஸ்தானத்துக்கு எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி கட்டன்றது பார்க்கும்போது 1ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடியவர் வந்து குரு 2ல் பகையாக இருக்கும்போது குடும்பத்துக்குள்ளார தேவையில்லாத குழப்பம், 2வது கல்வியில் கொஞ்சம் தாமதம், காசு பணத்தில் கொஞ்சம் முடக்கம். அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா 2ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னா செவ்வாய் 10ல் பகையாக இருக்கும்போது உங்களுடைய நட்பு கூட இன்றைக்கி பகையாகும். நண்பன் கூட உங்களுக்கு விரோதியாகக்கூடிய ஒரு நேரம், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி பார்க்கும்போது 3ஆம் பாவகத்துக்கும் 8ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன்
அவர் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால மனைவிக்கு நல்ல ஜாப்பு, நல்ல தொழில், நல்ல மாற்றங்கள், நல்ல ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக கொடுத்துருவார். அதே மாதிரி தந்தைக்கும் தொழிலில் மாற்றங்கள், தொழிலில் ஒரு பிரகாசம், தொழிலில் ஒரு முன்னேற்றத்தையும் கொடுத்துருவார். அப்போ இதை போக 4ஆம் பாவகத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து பார்க்கும்போது இன்றைக்கி புதன் பகவான் இன்றைக்கி வந்து 10ல் இருக்கும்போது, அதான் முன்னே சொன்ன மாதிரி நட்பு கிரகம் ஓரளவுக்கு நன்மை கொடுத்துருவார். அதே மாதிரி வந்து 11ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதி சனி 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால, சனி 12ல் மறைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்க்கும்போது தொழில் வகையிலையோ, வண்டி வாகனத்துலேயோ, குடுக்கல் வாங்கலையோ கொஞ்சம் சிரமங்கள் கொடுக்க தான் செய்வார். கொடுத்த காசு எனக்கு வரலைங்க, நான் வாங்கின கடனை கட்ட முடியலைங்க, வச்ச நகையை எனக்கு திருப்ப முடியலைங்க, மொத்தத்தில் எனக்கு வந்து கையில் ₹1 தங்க மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை தான் இந்த மாதம். எவ்வளோ வந்தாலும் போயிட்டு தான் இருக்கும். ஏன்னா சனி உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து மறைஞ்சிருக்கிறாரு. அப்போ மறைகிறதுனால என்னென்னா உங்கள் கையூனி நீங்கள் கரணம் போட்டு தான் மேலே வரணும். இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கிறீங்கனாவே உங்களுடைய முழுக்க உங்களுடைய திறமை தான். அப்போ இதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா 6ஆம் பாவகத்துக்கு அதிபதி வந்து சூரிய பகவான், அவர் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் வந்து பார்க்கும்போது 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம். அப்போ கடன் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் மனசில் எண்ணங்கள் தோணும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள் வாங்கலாமா, இடம் வாங்கலாமா, பூமி வாங்கலாமா, அது செய்யலாமா, அதாவது சம்பாதிக்கிறது நம்ம ஒரு அமௌண்ட் அப்படின்னா அதைக்கு தாண்டி நம்ம ஒரு பிளான் போடுவோம். விரலுக்கு தகுந்த வேக்குன்னு சொல்கிற மாதிரி நம்ம விரலுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த 7 சனியில் நம்ம தப்பிச்சுக்கலாம். ஆனால் விரலுக்கு தகுந்த வேக்கம் இல்லாத இன்னும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி நம்ம கொஞ்சம் அதிகமாக சுமையை நம்ம தலையில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இருக்கிறத எல்லாமே அழிச்சிட்டு போயிடுவார் இந்த சனி. அதனால் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, இந்த தை மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது. ஆனால் 7 சனி விரைச்சனி இருக்கிறதுனால, அதாவது எப்படின்னா காலை சுற்றின பாம்பு மாதிரி கஷ்டம் அப்படியே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா உங்கள் கிரகம் வண்டியில் போகுது. ஃபோன் பண்ணி காசு கேட்டிங்கன்னா இருக்குதும்பாங்க, அதே நேரில் போனால் இல்லைம்பாங்க. ஏன்னா உங்களோட நிலைமை எப்படின்னா இந்தவுடைய அதாவதுன்றது விரைச்சனி பல ரூபத்தில் உங்களுக்கு நட்டம் பண்ணிட்டு தான் இருக்கிறாருங்க. சரிங்களா? மனைவி சொத்தோ, தாய் வழி சொத்தோ, இல்லை நீங்கள் சம்பாரித்த சொத்தோ, மொத்தத்தில் பூர்வீகமோ இப்போல்லாம் கொஞ்சம் சிக்கலில் தான் இருக்கும். கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து இதெல்லாம் கொஞ்சம் குழப்பத்தில் தான் இருக்கும். மொத்தத்தில் என்ன அப்படின்னா இப்போது நிலைமைக்கு நம்ம வாழ்கிறதே ஒரு பெரிய கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். சரி ரைட்டு, வாழ்ந்துட்டோம், நான் நல்ல இடத்துல தான் இருக்கிறேன், நல்ல வேலையில் தான் இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு காரணம் உங்களுடைய விடாமுயற்சி, உங்களுடைய விஸ்வரூப வெற்றி. அப்போ உங்கள் ஜாதகம் உங்களுக்கு கை கொடுத்துருக்குது. வாழ்ந்தவங்களுக்கு நல்லா அதாவது வாழ்ந்துருக்கிறேன், நான் வளர்ந்துட்டேன் அப்படின்னா உங்கள் ஜாதகம் நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. வாழாதவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு என்ன குறை, அப்போ என்ன பரிகாரம், எந்த கோயிலுக்கு போகணும், எது செய்யணும் அப்படின்றத இண்டிவிஜுவலாக அவங்க ஜாதகத்தை பாருங்கள். சரிங்களா? ஏன்னா நமக்கு ஆண்டவன் 1000 வருஷம் கொடுக்கலிங்க. கொடுத்துருந்தாருன்னா 950 வருஷம் போகட்டுங்க, நான் ஒரு 50 வருஷம் வாழ்ந்தால் போதுங்களாம். ஆனால் இந்த காலம் அப்படி இல்லை. 4 நாள் வாழ்ந்தால் கூட நல்லா வாழலாம். கையில் காசு இல்லைன்னா கட்டின பொண்டாட்டியே மதிக்காதுன்றது இந்த காலம். சரிங்களா? அதனால் இது வந்து ஒரு பொது பலனை தாங்க. உங்கள் ஜாதகத்தை கணிச்சு எடுத்த காணொலி இது கிடையாது. முழுக்க 1 கோடி பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 1 கோடி பேருக்குமே இந்த பொது பலனும் பொருந்தும். சரிங்களா? ஆனால் இண்டிவிஜுவலாக நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள். அதில் பார்த்துட்டு தொழில் ஆரம்பிக்கலாமா, வீடு கட்டலாமா, இடம் வாங்கலாமா, கல்யாணம் எப்படி இருக்கும், புத்திர பாக்கியம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இப்போ அந்த புத்திர பாக்கியத்தில் கேட்டிங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு தாமதம் ஆகிட்டு தான் இருக்குது. கொடுக்குற மாதிரி கொடுக்குது, கெட்டு போயிடுது. கல்யாணம் அதே மாதிரி தான், ஆகிற மாதிரி வருது, தாமதமாகுது. அப்போ அதுக்கு என்ன காரணம் உங்கள் ஜாதகத்தில் தான் தெரியும். சரிங்களா? அதனால் முழுக்க இது பொது பலன் தாங்க. இது வச்சுட்டு முழுக்க நீங்கள் வந்து எல்லாமே முடிவு பண்ணிட வேண்டாம். உங்கள் சுய ஜாதகம் பாருங்கள், அதில் உங்களுடைய பலனை தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்த மாதிரி சிறப்பு பூஜையோ வழிபாடோ பண்ணிட்டு வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நன்மை கொடுப்பாரு. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு என் மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.